KTM RC பைக்கு ஃபுல் பாடி கிட்டு ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. YAMAHA R15 V2 பார்த்தீங்கன்னா R6 பாடி கிட் போட்டு ஃபுல் பைக் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. FZ பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல் பைக் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. YAMAHA R15 V3க்கு ஐசி ப்ளூவில் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. YAMAHA R15 V2க்கு R1M பாடி கிட் போட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. R15 V3க்கு அலாய்ஸ் வந்து சில்வரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ARK Diaries. சென்னை நொலம்பூரில் இருக்கக்கூடிய VMAUTOPARTS ஷாப் தாங்க வந்திருக்கோம். இவங்க ஷாப்போட நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பைக் கிட்ட நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஒரு பைக்கும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து விக்கி ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய் விக்கி ப்ரோ. ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 R15 பைக் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். 2 லட்சம் வியூஸ் கிட்ட ஃபுல் லென்த் வீடியோவே கிடச்சிருந்தது. மக்கள்கிட்ட செம்ம சப்போர்ட் இருந்தது. அண்ட் இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் பைக்ஸ் இருக்குது. ஸோ KTMலேருந்து ஆரம்பிப்போம் ப்ரோ. KTMக்கு இப்போ என்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ RC 390 ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி கிட்டு, ஃபுல் பைக் பெயிண்டிங்கு, டிசைனிங்கு எல்லாமே பண்ணியிருக்கோம் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் கலர் தீம்லேயே பண்ணியிருக்கோம், ஆரஞ்சுலேயே பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து RCயில் எதுவும் மாற்ற வேணாம். நம்ம இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து 25,000 பட்ஜெட்டில் அந்த ஸ்டிக்கரிங் டிசைனிங் எப்பவுமே நம்ம பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம், ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம். அது பிறகு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர் கார்டு போட்டிருக்கோம். ஓகே, அந்த ஃபுல் பாடி கிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபுல் பைக் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 25,000 ருபீஸ் ஆகும்ல ப்ரோ பட்ஜெட்டு? ஆமாம் ப்ரோ, 25,000 ருபீஸ் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பெயிண்டிங்கும் 1 இயர் வாரண்டி தந்துடுறோம். அப்புறம் ஸ்டிக்கர்ஸு, பாடி கிட்ட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து அந்த பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, R15 போயிடலாம் ப்ரோ. ஏன்னா R15 தான் பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமாம் ப்ரோ. அண்ட் R15 V2 இதை ஆல்ரெடி அந்த சில்க் தீமில் ரெடி பண்ண வேண்டியதானே ப்ரோ? அதே பைக் தான் ப்ரோ. இப்போ வந்து இண்டிகோ கலரில் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து மேட் ப்ளூ வித் அலாய்ஸ் வந்து சில்வரு, கிராஃபிக்ஸ் எல்லாமே சில்வரில் கொடுத்துருக்கோம். ஓகே, இதோட பட்ஜெட் ப்ரோ? இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து 24,000 ப்ரோ. இதில் வந்து R1 டூம் வராது, R6 டூம் வரதுனால அந்த லைட்டோட காஸ்ட் மட்டும் கம்மியாகும். ஒரிஜினல் டூம்லேயே போடுறதுனால 24,000 வரும் இந்த டூம் போட்டால். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த R1 டூம் போடும்போது 25,000 ஃபுல் மாடிஃபிகேஷன். அதுவும் V2 தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இதில் ஆனால் வந்து இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்து அடிஷ்னல் தான் ப்ரோ. கிராஃபிக்ஸ்லாம் வந்து கஸ்டமர் என்ன கிராஃபிக்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு வந்து அடிஷ்னல் காஸ்ட் தான் ப்ரோ. இதில் அந்த ப்ரோ டிஸ்க்கும் ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, ப்ரோ டிஸ்க் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ 24,000ல ப்ரோ V2 இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா? ஆமாம் ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ. நெக்ஸ்ட் பைக் போயிடலாம் ப்ரோ. FZ போயிடலாம் ப்ரோ இந்த வாட்டி. நெக்ஸ்ட் ஏன்னா FZ நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஆமாம் ப்ரோ, பரவாயில்ல, நம்ம கடையில் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இது கலரும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. FZ பார்த்தீங்கன்னா நாடோ கிரே வித் ஃப்ளோர்ஸ் க்ரீன் பண்ணியிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோம் ப்ரோ. கஸ்டமர் கேட்ட மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் ஆச்சு? இது பார்த்தீங்கன்னா பாடி பெயிண்டிங் வந்து 7,000, ஒரு அலாய்க்கு வந்து 1,300 ரூபாய், 1,300 பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு அலாய் இப்போ அலாய்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணோம்னா 2,600ல 2 அலாய் நம்ம பண்ணுவோம். வந்து ஒரு 2.5 இயர்ஸாக அந்த சேம் ப்ரைஸ் தான் ப்ரோ. எல்லா வண்டிக்கும் ஒரே ரேட் தான் பண்ணுறோம். ரேட் ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணலை, அதே ரேட் தான் பண்ணிட்டுருக்கோம் வித் 1 இயர் வாரண்டியில். இப்போ 10,000 இருந்தால் FZ நம்ம இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் ஹிடன் சார்ஜஸ் இப்போ 10,000 இல்லாமல் இப்போ அந்த 10,000 இல்லாமல் ஃபிட்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ப்ரோ எந்த பைக்னாலும். அப்போ ஒரு 11,000 அப்படி இல்லை FZக்கு 11,000 வச்சுக்கலாம். 10,000 வந்து பெயிண்ட்டுக்கு, இந்த ஃபிட்டிங் கழட்டி மாட்டுறதுக்கு ப்ரோ. இந்த 10,000 இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேம் இன்ஜின் பெயிண்டிங்கும் வந்துடும் உங்களுக்கு, அதையும் சேர்த்து. சேர்த்தே பண்ணி. ஓகே, அப்போனா கண்டிப்பாக ஒர்த்து தான் ப்ரோ. ஸோ 11,000க்கு வந்து FZ பைக் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ பெயிண்ட் குவாலிட்டி நான் உங்களுக்கு கிட்டே காட்டுறேன், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ. இது பாலா ஒன்வே ரைடர், அவர் வண்டி கிடையாது. அவரை நான் வரும்போது அதான் நினைச்சேன், என்ன ஒரு வண்டி இன்னொரு வாட்டி நிற்கிது அப்படின்ட்டு. இல்லை அதே கலர் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டதுனால இந்த வீதிக்கு பண்ணியிருக்கோம். ஓகே, இது பாடி பார்ட்ஸ் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அதே 8,000, ஒரு அலாய்க்கு வந்து 1,300. ஓகே, இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் பட்ஜெட் சேம் தான். பிரைஸ் தான். பாடி கிட் போடாமல் வெறும் பெயிண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 11,000 அந்த ரேஞ்ச் வருதுல பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஓகே, அடுத்து க்ரீன் ப்ரோ. அடுத்தது வந்து மேட் க்ரீன் ப்ரோ. இது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, இன்னும் மதுரை ஒரு பைக்கு இந்த KTM பைக் கும்பகோணம். ஆனால் நிறைய இப்போ இந்த அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மகிட்ட நிறைய பைக்ஸ் வந்துட்டு இருக்கு ப்ரோ. ஓகே, நம்ம வந்து சொன்ன பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கறதுனால நம்மகிட்ட ரெகுலராக வராங்க ப்ரோ. அதேமாரி நம்ம ப்ரைஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரால இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் நம்ம இன்னும் 2 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோவில் அந்த ப்ரைஸே இன்னும் கேட்டுட்டு இருக்காங்களே எல்லாம். நான் இன்னும் இல்லை, அதே ப்ரைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதில் வந்து 23 இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்போ வந்து நம்ம கேப்சி பிராண்ட் பெயிண்ட் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டூபான் தான் அது யூஸ் பண்ணுறதுனால பெயிண்ட் ரேட் மட்டும் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மற்றபடி மீதெல்லாம் ஒரே ப்ரைஸ் தான் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து இந்த கிராஃபிக்ஸ்லாம் இல்லை ப்ரோ, இது பிளைனாக இது இருக்குது. பிளைனாக தான் ப்ரோ கஸ்டமர் கேட்டாங்க, எதுவும் கிராஃபிக்ஸ் எதுவும் கேட்கல. இங்கே 46 மட்டும் போட சொல்லியிருக்காங்க, அது மட்டும் நான் இதுக்கப்புறம் தான் போடணும். ஓகே,
அடுத்தது இது நான் உங்களோட பெயிண்டிங் பண்ணது ப்ரோ. ஓகே. இது வந்து அலாய் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பிளாக் கலர் வண்டிக்கு இந்த சில்வர் அலாய் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ வந்து பட்ஜெட்லாம் சொன்னீங்க. இப்போ ரெடி பண்ணோன்னா எவ்வளோ நாள் ஆகும் அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ ஃபுல் பாடி கிட்டு இந்த மாதிரி ஃபுல் டிசைனிங் இதெல்லாம் பண்ணோன்னா ஒரு 15 to 20 days ப்ரோ மேக்ஸிமம். பைக் இருக்கிறத பொறுத்து ப்ரோ நம்மளுக்கு. நம்ம ஃப்ரீயாக இருந்தோன்னா ஒரு 15 days சொன்ன டைமில் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் வண்டி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு 20 days ஆகிடுது. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம உங்கள் பேஜில் நான் பார்த்துருந்தேன் ஆர்எக்ஸ்லாம் நிறையா நம்ம போட்ட சம்மர் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அது எப்படி எந்த அளவுக்கு கேட்குறாங்க? ஏன்னா இப்போ நம்ம KTM R15 இதெல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இது டேங்க் சைட் ஷீல்ட் மட்டும்னா 3500 சிங்கிள் கலர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் பைக் பண்ணணும் ஃபுல் ரெஸ்டோரேஷனா நம்ம வந்து 15,000 வாங்குறோம். 15,000 பார்த்தீங்கன்னா மேலாட்டம் அடிக்கிறதுலாம் இல்லை, ஃபுல்லாகவே இருக்கிற பெயிண்ட் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு லைஃபும் பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் வரும். ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஃபினிஷ் இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, நான் எப்படியும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் ஆட் பண்ணுவேன். ஸோ இருந்தாலும் உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே சொல்லிவிடுங்க ப்ரோ. ஷாப் எங்கே இருக்குது? அது நம்மளது பார்த்தீங்கன்னா வந்து சென்னை முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்குது ப்ரோ ஷாப்பு. ஓகே. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம VMAUTOPARTS கூகுள் மேப்பில் போட்டாலுமே லொக்கேஷன் வந்துடும் ப்ரோ. ஓகே. டேரெக்டாக ஷாப் லொக்கேஷன் வந்துடும், நீங்கள் வந்துடலாம். ஃபுல் மாடிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தோம் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டியில் DRL பண்ணியிருக்கோம். DRL லைட் போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees ஆச்சு ப்ரோ 2 சைடு போடுறதுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்துடணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ஆகும் வண்டியிலேருந்து கழட்டி இதெல்லாம் பண்ணி தரத்துக்கு. நம்ம வந்து எல்லாமே அப்புறம் இண்டிவிஜுவலாக வந்து எந்த ப்ராடக்ட் கேட்டாலுமே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லிவர் கார்டு, அட்ஜஸ்டபிள் லிவரு, ஸோ இண்டிவிஜுவலாக எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம வச்சிருக்கோம். ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்கோம். எக்ஸாஸ்ட் ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து RCலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரம் ஆகிடும் ப்ரோ. ஏன்னா ஃபுல்லாக ஸ்டேலாம் ரிமூவ் பண்ணி தான் வந்து நம்ம என் கேனை கழட்டி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ஆக்சரி ஷாப் வச்சிருக்கோம். போன வீடியோவில் நம்ம வந்து ஷாப் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம கிட்ட பைக் ஆக்சரிஸும் இருக்குது. வாங்கினா இங்கேயே நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இங்கேயே பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் ஒயரிங் ஒர்க் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டான ஒர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா சைடு இருக்காங்க அனுப்பி விட்ருவேன். ஓகே. KTM RC பைக்கோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. ஹாய் ப்ரோ. ப்ரோ எங்கேருந்து வரீங்க? கடை எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் கும்பகோணத்துலேருந்து வரேன் ப்ரோ. ஓகே. காஞ்சிபுரத்தில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். நம்ம விக்கி ப்ரோ வந்து நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். பைக் நிறைய மாடல்ஸு ரீல்ஸ்லாம் நிறையா போட்டுருந்தாரு. அதே மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட்லேயே இவரோட வீடியோ தான் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அதனால் விக்கி ப்ரோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம கடையில் வந்து பைக் கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, நீங்கள் பைக் விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? சொன்ன மாதிரியே வந்து கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்தாங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. பைக்கு பார்க்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. லுக்கு சைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் ப்ரோ. அதே ப்ரைஸ் தானே உங்களுக்கு சொன்னாங்கல்ல? அதே தான் சொல்லியிருந்தாங்க. 25 தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஆனால் நல்லா இருக்கு ப்ரோ, வண்டி சூப்பராக இருக்குது. அந்த ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டு அந்த ஒன்று பார்த்து ரெடி பண்ணியிருக்கீங்க. இதுவும் இல்லாமல் ஹெல்மெட் நிறைய பர்ச்சேஸும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே ப்ரோ, சேஃப் ரைடிங். நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே ப்ரோ, சேஃப் ரைடிங் ப்ரோ. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ இங்கே இருக்க பைக்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாமே விக்கி ப்ரோ வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் விக்கி ப்ரோ கிட்ட கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஷாப்போட மேப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.